கான்ட்ரவர்ஷியல் ஏன் சொன்னேன்னா, இது வந்து இதோட ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒன்று இருக்கலாம். எனக்கு என்னென்னா, என்ன சின்னதுலேருந்தே ரொம்ப நான் டாம்பாயிஷாக இருக்கேன். இது ஒரு பையன் வா மச்சான் போ மச்சான் அப்படி தான் வந்துட்டு என்னை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் என்னோட இன்கம்லாம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா என்னோட ஓன் நீட்ஸ்க்கு நான் கொஞ்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஆசை அது இதுன்ட்டு ஃபேமிலியை தாண்டி எனக்குன்னு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். சர்ப்ரைசிங்லி நான் வந்து ரொம்ப வந்து நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன். டிஷர்ட் ஜாகர்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணல. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் ஐயோ இந்த பில் பே பண்ணணும், ஃபால் பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப செக்யூரான ஒரு பேக்கப் பிளான்லாம் கிடையாது. வீட்லேயுமே வந்து பேச்செக் டு பேச்செக் தான் இருக்குது, லோன்ஸ் இருக்குது, ஹெல்த் அது இதுன்ட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே வந்து 10,000 விஷயம் எப்பயுமே ஓடிட்டுருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக உட்காரத்துக்கு வந்துட்டு ஒரு இடம் வேணும்ல. ஐ வாஸ் ஆல்வேஸ் சேசிங் மணி, ஸ்டெபிலிட்டி. அப்போ வந்து வாட் டிட் ஐ டூ? ஐ தாட் லைக் அ மேன். அஃப்கோர்ஸ் வந்து அப்போ என்னோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆக தான் செஞ்சுது. கொஞ்சம் நான் பெட்டர் ஆஃப் ஆனேன்ட்டு இருந்தபோது நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, எனக்கு கல்யாண கலை வந்துருச்சு, நிறைய மாறிட்டா, லட்சுவா இது இப்படி ட்ரெஸ் பண்ணுறியா அப்படி ட்ரெஸ் பண்ணுறியா அப்படிலாம் கேட்பாங்க. இது எப்பயுமே பிடிச்ச விஷயம் தானே. புதுசாக நம்மள வந்துட்டு ஏதாவது மாற்றுச்சா இல்லை யாருக்காகவாது பண்ணுறோமா? எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க? அது வந்து எனக்கு சில நேரம் கோவம் கூட வரும். அந்த அளவுக்கு வந்து என்னடா அவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க போகிறாங்கன்ட்டு. அன்டில் ரீசென்ட்லி அதாவது திருப்பி வந்துட்டு என்னோட லோன்ஸ் அதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. திருப்பி வந்து எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் ஃபினான்ஷியலி ஜாஸ்தி ஆகிடுச்சு. மணி ரிலேட்டடாக நான் திருப்பி ஜாஸ்தியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு அந்த ட்ரெஸ் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோ இல்லாட்டி என்ன பார்த்துக்கணும் எனக்காக செய்யணும் அந்த நான் ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். This is a gentle reminder to every woman out there who's trying to be a man for her family. This will get better. We will get better. We will be able to do things for ourselves and we will be at the receiving end very, very soon. Hold on.